கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் அதோடு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைமையிடமாக இருக்கின்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கே இருக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கின்றார்கள். உயர் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கள்ளச்சாராய விற்பனை இன்றைக்கு விற்ற காரணத்தினால் அந்த கள்ளச்சாராயத்தை பருகியவர்கள் இன்றைக்கு 36 பேர் இறந்திருக்கின்றார்கள். இது வேதனையான சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்டர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை, விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை, சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்றைய தினம் நான் தஞ்சை மாவட்டத்தில் சென்றது பொழுது மாலை 3 மணி அளவுக்கு எனக்கு கிடைத்த செய்தி, இந்த கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்றவர்கள் மருத்துவமனை செய்தி கிடைத்தது. ஆனால் இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. இவர்கள் அனைவருமே காலனியை சேர்ந்தவர்கள், ஏழைகள். இப்படிப்பட்ட பகுதியில் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகை ஊடக செய்திகள், பரவலான தகவல்கள், வலையில் வருகின்ற செய்திகள், இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன. அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுமா? இன்னைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பு இதை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றையிலிருந்து ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம். இதற்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மருந்து 22 பேர் உயிரிழந்தார்கள். அப்பொழுது நான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகிறது அரசு மருத்துவமனையை அந்த சிகிச்சை பெறுவர்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்தேன். அப்பொழுதும் நான் சொன்னேன், தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே தெரிவித்தேன். அப்பொழுதும் ஆளுங்கட்சி சேர்ந்தவருடைய அதிகார பலமிக்கருடைய ஆதரவோடு தான் இந்த கள்ளச்சாராய விற்பனையும் ஈடுபட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையும் செய்து வந்துள்ளன. இந்த கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவருடைய நிலை பற்றி ஆராய நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடியும் ஒப்படைத்தார். இதுவரை என்ன ஆனது என்றே தெரியவில்லை. யார் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இந்த விடியா திமுக அரசு? அப்பொழுது வீர வசனம் பேசி அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனை முடிந்த பிறகு அதோடு விட்டுவிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்கள், அதற்கு காரணமானவர்கள் யார் யார், எந்தெந்த அதிகாரிகள், எந்தெந்த காவல்துறை சேர்ந்தவர்கள், எவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்? இப்பொழுதும் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம்
இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து அரசுக்கு தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு 5 தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய விற்பனை, போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார், நான் குறிப்பிட்டேன், இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆகவே கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதோடு 29/3/2023 அன்று நம்முடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே சபாநாயகரிடம் அளித்தார். அதிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் ஒன்றியம் கூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்களின் மகன் ஜெகன்ஸ்ரீ என்பவர் 23/3/2022 காலை 8 மணியில் மகன் ஜெகன்ஸ்ரீ என்பவர் 23/3/2022 காலை 8 மணியில் பரஞ்சரம் காவல் நிலையத்தில் தனது மகன் காணவில்லை என்று புகார் தெரிவித்திருந்த நிலையில் கூத்தக்குடி கிராமத்தை 3 நபர்களை பிடித்து வந்து விசாரித்து மது அருந்து அழைத்துச் சென்று மது பாட்டிலால் தலையில் தாக்கி கழுத்தில் குத்தி கூத்தடியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதைத்துவிட்டனர். எனவே இப்பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெரும் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேரவைத் தலைவரிடத்தை கொடுத்தார். இதை விசாரிக்கப்பட்டிருந்த அந்த கவன தீர்மானத்தை எடுத்து சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருந்தால் இது முதலமைச்சருடைய துறை. அவை இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுகிறது, எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம். நேற்றைய தினம் அமைச்சர் சொல்கிறாரே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கின்றோம், தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கல. ஆக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி நகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திகழ்கிறது. கள்ளச்சாராயம் 6 போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு துறக்க வேண்டிய அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது.